வெல்கம் டு சைக்கோடெக் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு நாம் பார்க்க ஒரு டாபிக் பண்ணால் EC3552 VLSI அண்ட் சிப் டிசைனுக்கான கம்பல்சரி கொஸ்டின் பார்க்கலாம். பார்ட் பி பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ஐவி கேட்டிக்ஸ் பண்ண நான் ஐடியல் பார்த்துன்னு போயிடுங்க. டிசி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிக் ஸ்கேலிங் இது வந்து ஸ்கேலிங் ரேராக தான் கேட்குறாங்க, ஆனால் நீங்கள் பார்த்து போங்க, அரியர் எக்ஸாம்னாலே கேட்பாங்க. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஸ்டிக் அண்ட் லேயர் டயக்ராம், பிடிஎல் லாஜிக் கேட்ஸ் அண்ட் பவர் டிசிபேஷனும் பிடிஎல்லும் லாஜிக் கேட்ஸும் நல்லா பார்த்துன்னு போங்க. யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா லேச்சஸ், ரெஜிஸ்டர், பைப்லைன், சீக்வன்சல் சர்க்யூட் அதர்ஸ்லாம் நீங்கள் லைட்டாக பார்த்துன்னு போயிடுங்க. டைமிங் கிளாசிஃபிகேஷன், டிசைல் சிஸ்டம், செல்ஃப் டைம் சர்க்யூட் டிசைன்லாம் நீங்கள் சும்மா பார்த்துன்னு போயிடுங்க. இது மூணும் நீங்கள் பார்த்தா போதும். யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா வயர் மாடல், ஆடர், மல்டிப்ளையர், இன்டர் கனெக்ட் பேராமீட்டர் இது நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா ஆர்கிடெக்சர் போயிடுங்க. மெமரி, எஃபிஜி ஆர்கிடெக்சர்னால் மெமரி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ராம் அண்ட் டிராம், மெமரி பெரிஃபெரல்ஸ், டிகோடர் அண்ட் சென்சார். இதில் செலக்டடாக பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் பேராமீட்டர், ஆடர், மல்டிப்ளையர், எஃபிஜே ஆர்கிடெக்சர், எஸ்ராம் டிராம்க்கான மெமரி கோட், சென்சார் ஆம்ப்ளிஃபையர் இது மூணு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இதில் வந்து 50% கேட்டுருவாங்க. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா வேஃபர் டு சிப் அப்ளிகேஷன், மைக்ரோ சிப் ப்ராசஸ், அசிக் அண்ட் எஸ்ஓசி டிசைன் ஃப்ளோ, டிசைன் ஆஃப் டெஸ்டபிலிட்டி, டெஸ்ட் பெஞ்ச் அண்ட் பவுண்டரி ஸ்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வேஃபர் டு சிப் ப்ராசஸும், அசிக் அண்ட் எஸ்ஓசி டிசைன் ஃப்ளோவும், டிசைன் ஆஃப் டெஸ்டபிலிட்டி அண்ட் பவுண்டரி ஸ்கேன் இது நாலும் பார்த்துங்க. இது நாலுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். தேங்க்யூ கைஸ்.